தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டைக்கு எடப்பாடி பழனிசாமி வருகை தரவுள்ள நிலையில் நெல் கொள்முதல் செய்யாத அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் அதிமுகவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். தொடர்ந்து விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என அங்கிருக்கக்கூடிய களச்சூழல் என்னவாக இருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சொக்கம்பேட்டை பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து பல முறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் இன்று மாலை அதாவது கந்தர்வக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் கந்தர்வக்கோட்டைக்கு பேசுவதற்காக வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மறியல் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 2026 தேர்தலில் எடப்பாடி ஆட்சி வந்தவுடன் அவர் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்காது, உடனடியாக தீர்வு காணப்பட்டு நெல் விவசாயிகள் கொள்முதல் செய்யப்படும் என்ற உறுதியளித்த மறியல் கைவிடப்பட்டது. இன்னும் தற்போது கந்தர்வக்கோட்டையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி சுந்தர். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.